ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு லவ் சியுடைய அடுத்த எபிசோட் தாங்க. டாங்ராக் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வீட்ல இருந்து கால் வந்திருக்கும், நீ உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பொட்டி சட்டி எல்லாத்தையுமே கட்டிட்டு அவன் தயாரா கிளம்புறதுக்கு இருக்கான். பட் இது எதையுமே மகாசமுத்தால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே டாங்ராக் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்தா ரூம் பாய் சும்மா இல்லாம, நீ கூட்டு வந்த கியூட்டான பணக்கார கஸ்டமர் இருக்கான் இல்லையா, வேற ஏதோ பஞ்சாயத்து போல பொண்ணு மேட்ருன்னு நினைக்கிறேன், அவன் இந்த ரூமை காலி பண்ணிட்டே போக போறான், எனக்கு விஷயம் தெரியும், பச்சி சொல்லிருச்சுன்னு பேச. இதெல்லாம் பார்த்துட்டு மகாசமுத்தோ கடுப்பாயிட்டு இருக்கான். அவனுக்கு 1000 வேலை இருக்கும், அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், நீ முதல்ல உன் கெஸ்ட்டை பாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட் கிட்ட போயிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா மகாசமுத்துக்கு மனசுக்குள்ள ஃபீலிங் இருக்கு, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கான். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாசமுத் டாங்ராக்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த டாங்ராக் பயவுல எப்ப பாரு சினிங்கி மாதிரியே மூஞ்சிய வச்சுக்கும். லக்கேஜ், பேகேஜ், வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டு கிளம்புற நிலைமைக்கு வர ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியா விடை கொடுக்க முடியாம முகத்துக்கு முகம் பார்க்காமலே இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் டாங்ராக் ஒரு கல்லஞ்ச மாதிரியே மூஞ்சிய வச்சுட்டு இருக்கான். லக்கேஜ் எல்லாத்தையுமே மகாசமுத் அப்படியே கையில இருந்து வாங்கிட்டு நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு போக, டாங்ராக்கும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் மனசுல ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, பட் அந்த பாஸ்ட் ட்ராமா இருக்கு இல்லையா, அதனால லவ்வே பிடிக்கலன்ற மாதிரி இருக்கான். சரி, வரும்போதுதான் எனக்கு நீ ஒரு வண்டியை ஒழுங்கா கொண்டு வரல, இப்பயாவது ஒரு வண்டியை ஒழுங்கா கொண்டு வந்திருக்க கூடாதா மகாசமுத்துன்னு சொல்ல, இது வண்டியா இல்லைன்னா ஏதோ டிக்கியா, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா டாங்ராக் சொல்ல, நான் என்ன பண்றது, நம்ம பிரியா விடை கொடுக்க போறோம் இல்லையா, காம் டவுன், பொறுமையாரு, இருக்க வண்டியில நீ போக பழகிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உனக்கு நான் தான் காசெல்லாம் கொடுத்துட்டேன்லன்ட்டு ரொம்ப திமிராவே மறுபடியும் டாங்ராக் பேச, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கானாமா இப்ப அந்த டாங்ராக்கு. வண்டி ஓட்டிட்டு போகும்போதே ரொம்ப ஃபீலிங்கோட சோகமா மகாசமுத் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா டாங்ராக் முறைச்சுக்கிட்டே இருக்கான். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க இல்லையா, ஆளரவம் இல்லாத பிளேஸ், 2 வீலர்ல பிக் பண்ணிட்டு போவான் இல்லையா, அதே பிளேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மகாசமுத் இறக்குறதுக்கு தயாராயிட்டான். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீலிங்கா வேற இருக்கு. இவன் ஏதாவது லவ் சொல்லுவான்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்கும்போது திமிராவே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து உன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஸ்டே போடுறதா இருந்தா கண்டிப்பா சொல்லிரு, நானே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஃபார்முலா பேசுறான். இவன் என்னன்னா திமிரா பேசுவான். என்ன சொல்லுவான்னா, நான் இனிமே இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன், இனிமே இந்த ஏரியாவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ கால் பண்ணிட்டு இருக்கா, ரிட்டர்ன் நாங்க வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ எசமா நீங்க வர்றீங்களா, உங்களை நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கதை எழுதுறதுக்காக தான் இங்க வந்திருப்பான். புது இடம், புது ஆளுங்க. இவனுக்குமே இந்த ரொமான்டிக்கல் இன்டிமசி சீன்லாம் பெருசா வரல. இதுக்காகவே இந்த ஹெட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, நீ யாரு கூடயாவது போயிட்டு ரிலேஷன்ஷிப்ல டேட் பண்ணு, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வாழ்க்கையில கொண்டு வா, அப்பதான் கதை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவன் மகாசமுத் கூடயே க்ளோஸா பணம்லாம் பே பண்ணி பழகிட்டு இருப்பான். குறிப்பா பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவையானதுக்கு மேலேயே பணம் போட்டு விட்டுருவான். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான பணமே உனக்கு நான் போட்டு விட்டுட்டேன்லாம் சொல்லிட்டு டாங்ராக் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம மகாசமுத் என்ன சொல்லுவானா, ஓகே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு போது, என்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணான்ட்டு திமிராவே டாங்ராக் பேசுறான். இவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. ஆக மொத்தம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. காசு கொடுத்து லவ் பண்ணுவாங்கலாம், இவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு லவ் கிடையாது, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்டான்னு கேட்டா இவனுக்கு பேரை வேற கொடுத்துறாங்க. எனக்கு புரியல, இவங்க காதலுக்கு என்ன பெயர் வைப்பதென்று தெரியவில்லை, என்னன்ட்டு நானே சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடக்கும்னா, டாங்ராக்கும் மகாசமுத்தும் சரி நம்ம அடுத்து போயிடலாம், பார்க்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, மகாசமுத் இருக்கான் இல்லையா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணுவ, நான் உன்னை லவ் பண்ண வச்சு காட்டுறேன்னும் போது உன்னால என்ன காதலிக்க வைக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா டாங்ராக் பேசுறான். ஆனா மகாசமுத் மனசுல காதல் இருக்கு, டாங்ராக் மனசுலயுமே அந்த ஃபீல் இருக்கு. பட் அவங்க அம்மா லைஃப்ல நடந்த அந்த பாஸ்ட் ட்ராமா, அவங்க அம்மா சத்தியம்லாம் வாங்கியிருப்பாங்க, நீ யாரையுமே உண்மையா காதலிக்க கூடாதுன்னு. அந்த ஒரு விஷயம் அவன் மனதுல ஆழமா இருக்கு. அதே மாதிரி இவங்க பீச்ல 1 மணி நேரம் சுத்தின அந்த ரொமான்டிக்கல் எலிமெண்ட்ஸ், அந்த காதல் பண்ணியது, கண்ணம் கிள்ளியது மொமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ப்ராமிஸ் பண்ணது, நீ என்ன கண்டிப்பா லவ் பண்ணுவேன்னு அடிக்கடி மகாசமுத் சொன்ன எல்லா விஷயமும் அப்படியே டாங்ராக்கு ஆழமா போட்டு ஆட்டி பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே, இப்ப நான் உன்னை லவ் பண்ணாம இருக்கணும்னா எவ்வளவு பணம் தரணும் போது, இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன மாத்த ட்ரை பண்ணாதன்ட்டு டாங்ராக் கடுப்பாயிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் பணத்தால எல்லாமே வாங்கிடலாம். உன்னோட பேர் முக்கியம் இல்ல, உனக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லணும் போது, நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆளு, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு புரியவே இல்லை, மாத்தி சிரிச்சுக்கிறானுங்க. இவங்களுக்கு தான் புரியும் இந்த காதல் சேஷ்டைகள் என்னன்ட்டு. எனக்கு மண்டையா 2 பேரையும் பிடிச்சி கொட்டுன்னு கொட்டணும் தாங்க தோணுது. அது மட்டும் இல்லாம
ஃபுல் அண்ட் ஃபுல்லு தாய்லாந்துல பேங்காக்ல அந்த அழகான சொர்க்க பூமி இருக்கு இல்லையா, அதை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, போட்ல டாங்ராக் போக போறான். சரி, மகாசமுத் எதுக்குடா அங்கேயே நின்றுட்டு இருக்கான்ட்டு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளாட்டி நைட்டே ஆயிருது. அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இருப்பாள்ல, எசமா வர போறாரு, விடுதலை விடுதலை விடுதலைன்னு சந்தோஷமா இருக்கா. டாங்ராக் எசமா வந்தா புள்ள சந்தோஷமா இருக்க போறோம்ட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது டாங்ராக்கும் வந்துட்டான். ஆனா உண்மையிலே மகாசமுத் கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ணல. ரொம்பவுமே உரிமையா மரியாதையா தான் நடந்துக்கிறான். அப்பன்னு பார்த்துதான் தெரிய வருது, தலைதான் மகாசமுத்தும் கூடவே வந்துட்டான் போல. இது பிடிக்கவே இல்லை செக்ரட்டரிக்கு. அவ கடுப்பாயிட்டே இருக்கா. ஒருவேளை புது பையன் நம்ம இடத்த புடிச்சிருவானோன்னு அவளுக்கு ஒரு தாட்டு. மகாசமுத் எதையுமே கண்டுக்கல. டாங்ராக் பின்னாடி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு மேல போயிட்டே இருக்கா. அந்த செக்ரட்டரி அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கா. அவ என்ன நினைக்கிறானா, இவனெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும்ட்டு இடையில போய் நின்னுட்டு நீங்க மேல போற அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. மகாசமுத் சொல்லுவான், இல்ல அவன் தூங்க போறான் இல்லையா, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துலதான் ஸ்டே பண்ண போறோம். சோ என்னோடவே இதுதான் வழிய விடுமா பொண்ணு அப்படிங்க. ஆனா அந்த பொண்ணு உன் தகுதிக்கு நீ எப்படி வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. டாங்ராக்குமே அது பிடிக்கல. இங்க பாரு விடு, அவன் அங்கதான் தூங்க போறான் அப்படின்னு மறுபடியும் டாங்ராக் பேச வர மகாசமுத்து சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். ஆனா செக்ரட்டரி பயங்கரமா வாதாடிக்கிட்டு இருக்கா. எப்படி நீங்க அவனோட இருக்கலாம் பாஸ், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நீங்க பிஎல் நாவல வேற மாதிரி பிச்சு எழுதுறவர்னு பயங்கரமா அவ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து பொறுமையா ஒரு பக்கம் ஒருத்தன் மண்டைய சொறினா, இன்னொரு பக்கம் கையை கட்டிட்டு ஒருத்தன் முறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்துட்டு செக்ரட்டரி, பாப்பா இப்ப டைம் என்ன ஆச்சுன்னு பாரு, வீட்டுக்கு போற டைம்ல எப்பெல்லாம் பண்ணாதுன்னு குழந்தைய கொஞ்சம் மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா செக்ரட்டரிக்கு உண்மையிலேயே டைம் ஆயிடுச்சு. இப்படியாவது சொன்னா அவ போயிட்டா இவங்க 2 பேரும் ஒன்னா தூங்கலாம் இல்லையா, அதுக்குதான் அவங்க பிளான் பண்ணிருப்பானுங்க. நீ சரியா தூங்கலன்னு அப்படி கத்துற. வேலையா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நாளையில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் போன்ட்டு பாவம் அந்த செக்ரட்டரியை அடிச்சு துரத்தி விரட்டி விட்டுறான். டாங்ராக் கிட்ட திருப்பி அந்த பொண்ணு என்ன சொல்ல வரானா, பாஸ் இருந்தாலும் இது தப்பு இல்லையா, நீங்க எப்படி ஒரு 2 வாரத்துல ஒரு மனுஷனை நம்பலாம், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்பாதீங்க பாஸ்ன்னு பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் எப்படி உங்க கூட, அவன் நிலைமை என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ரேஞ்ச் என்னன்னு பில்டப் பண்ண, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் டாங்ராக்கும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, நாளைக்கு நம்ம அந்த பையன் எப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கலாம், இப்ப நீ முதல்ல கிளம்புமான்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அவளை விரட்ட பாக்குறாங்க. செக்ரட்டரி ஒரு வழியா போயிடுறாங்க. ஆனா அவளுக்கு மனசு ஆறவே இல்ல. எப்படா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. டாங்ராக்கு அது ஒரு கெத்தாதாங்க இருக்கு, ஆமா இல்லன்ட்டு. ஆனா மகாசமுத்து இந்த வீடை சுத்தி பாத்துட்டு இருக்கான். அவன் மனசுக்கு பிடிச்ச பையனோட வந்துட்டோமேனு ஒரு சந்தோஷம். அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த பணமோ சுத்தி இருக்க எதுவுமே இல்ல, டாங்ராக்குடைய மனசை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு தான். ஆனா அது புரியாத பைத்தியம், காசு கொடுத்து ஒண்ணு வாங்குவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், பணத்துக்காக தான் எல்லாரும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. சுத்தி முத்தி மகாசமுத் பாத்துட்டு இருக்கான். 3rd ஃப்ளோருக்கு நம்ம போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருது. மகாசமுத் என்ன பண்றான்னா, குளிச்சுட்டு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் மைண்ட்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கன்னா, சரி நம்ம கிச்சனுக்கு போயிட்டு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம், பசிக்குதே அப்படின்ற ஒரு தாட்டு. காலையில எந்திரிச்சோன்னே இந்த காஃபியை தான் எல்லாரும் தேடுவாங்க. அவனும் பொறுமையா சுத்தி முத்தி இந்த பில்டிங் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. கிச்சன் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல சமைக்கவே மாட்டாங்க போல, எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு தான் திம்பாங்க போல. கிச்சன் ஒரு பேருக்கு வச்சிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சாப்பிடுற பொருள் பெருசா இல்லவே இல்லை. டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி எல்லாமே லைப்ரரி மாதிரி கலைக்காம நீட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே மகாசமுத் காஃபி போடலான்னு முடிவு பண்ணுவான். காஃபி மேக்கர்ல போயிட்டு காஃபி போட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கால் வருது. வேற யாரும் கிடையாது, அவனோட தொம்பி, அதாவது அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான். என்னத்தல இங்க நிறைய போட்டுக்கு ஆளுங்கள்லாம் வரதுக்கு இருக்காங்க, நீ அதுங்களாட்டி இங்க விட்டுட்டு ஏன் அங்க போனான்னு போது, நீ கூட்டிட்டு போயிட்டியே, நீ எங்க போனாலுமே என்னை கூட்டிட்டு தான் போவியே, அந்த பையனுக்காக நீ போயிருவியா? நல்லா யோசிச்சு பாரு, ஒருத்தர் உன்னை கூட்டிட்டு போறாங்கன்னா யாருன்னு தெரியாத ஒரு பணக்கார ஆள் கூட நீ போயிருவியான்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றுச்சல் இங்க காட்டிக்கிட்டு இருக்கான். சரி நீ ஏதோ சொல்ற, நீ எப்ப வருவ அப்படின்னும் போது, கூடிய விரைவில் எனக்கு தோணும் போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாசமுத் ரிப்ளை பண்ணிட்டு போனை கட் பண்ணிடுறான். சரின்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி மேக்கர்ல ஒன்னும் கிடையாது, கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்க செக்ரட்டரி வந்துடுறாங்க. அதாவது டீயை விட கப்பு சூடா இருக்கும் மொமெண்ட் இருக்குல்லையா, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமா செக்ரட்டரி கதவை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. காலிங் பெல்ல அடிச்சு பாக்குறா. ஆனா கதவை யாருமே திறந்த பாடில்ல. என்ன நடந்திருக்கும் உள்ள அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஆச்சரியங்கள் மண்டைய சொரிய வைக்குது. கரெக்டா மகாசமுத் கதவை திறக்கிறான். அவனை இன்சல்ட் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்றா. நீ எப்படி இங்க வந்த, உன்னால எப்படி இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒன்றும் கிடையாது, இந்த பணக்கார வீடுகள்லாம் வந்து இந்த விசுவாசிகள்னு ஒருத்தர் இந்த எசமா கையை பிடிச்சி காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே விசுவாசமா இருக்கேன்ற பேர்ல எஜமானுக்கு கூட இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டு தான் எஜமான கைக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த செக்ரட்டரி பண்ணிட்டு இருக்கா. அவ வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, தனியா கூட்டு போயிட்டு டாங்ராக் கிட்ட, என் பாஸ் உங்களுக்கும் அவனுக்கும் செட் ஆகுமா, அவன் வந்து உங்களுக்கா,
நீங்க யாரு அவன் யாரு, உங்க 2 பேருக்கும் ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அப்படின்னும் போது இதெல்லாம் பிஎல் நாவலுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவனுக்கு என்ன குறைச்சல்னும் போது அந்த பொண்ணு மண்டைய கழுவுறா. பாஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நீங்க எங்க அவன் எங்க, 2 பேரும் செட் ஆக மாட்டீங்கன்னு சொன்ன உடனே டாங்லாக் சிரிக்கிறான். அப்புறமா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்து பார்த்தா காய்கறிகள் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஆம்லேட் போடுறது, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செய்யறதெல்லாம் பண்ணி வச்சிருப்பான் போல. ஏன்னா பசிக்கும் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம மகாசமுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்களே, மகாசமுத்தை கண்டுக்கலேன்ட்டு பார்த்தா கிச்சன் முழுக்க எல்லா பொருளும் எடுத்து வச்சு சமைக்க. உடனே செக்ரட்டரி கத்துறா, நீ ஏன் இதெல்லாம் எடுத்து வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இந்த இடத்துடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அதுக்கப்புறமா ஆம்பியன்ஸ் எல்லாம் போகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்லுவான், பசிக்குது இல்லம்மா அப்படின்ட்டு. டாங்ரா கிட்ட போயிட்டு, பாஸ் இது கூட தெரியாதவனையா நீங்க டேட் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இடம் எப்பேற்பட்ட இடம், அதை எப்படி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்கான்னு பாருங்க பாஸ் அப்படிங்க. பொறுமையா டாங்கரா குழந்தை பேசுறத ரசிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். மகாசமுத் கிட்ட பிஹேவ் பண்றதை விட இவகிட்ட அவன் கொஞ்சம் நல்லா தான் பிஹேவ் பண்றான். அவ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் மேல போயிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் முதல்ல இருந்து நீ எப்படி இந்த இடத்த அசிங்கப்படுத்தலான்ட்டு செக்ரட்டரி கூட சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்க. மகாசமுத் ரொம்ப அமைதியா புது வீட்டுக்கு வந்த மருமகள் மாதிரி நாத்தனார் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ரியாக்ட் பண்ண, அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் மாதிரியே வந்துட்டு டாங்கராக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அவங்கள தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த ஃபேமிலி லைஃபை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி யோசிச்சு வச்சிருப்பானுங்க. இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். அதாவது இப்போ மகாசமுத்தை காசு போட்டு வாங்கிட்ட மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது இந்த பிஎல் நாவல் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் இந்தந்த கண்டிஷன்லாம் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், ப்ராப்பராக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல மகாசமுத்தை சைன் போட வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே டாங்கராக் மேல போயிருவான். மேல போகும்போது செக்ரட்டரி ஓவரா சீன் போட்டுட்டு, இங்க பாரு உன்னோட நிலைமை இதுதான், நீ என்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ நீங்க புதுசா வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி அண்ணனின் அடிமைகள்னு இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட யாராவது வந்து ஓவரா தொகுறாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என் லைஃப்ல நடந்திருக்கு, உங்க லைஃப்ல நடந்துச்சா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பானா, நீ வந்து என்னென்ன விஷயங்கள் பாஸ்க்காக பண்றியோ அதுக்காக உனக்கு ப்ராப்பரான பே கிடைக்கும். இமோஷனல் கனெக்டிவிட்டியோ வேற எதுவும் இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது நீ வந்து பாஸோட கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் மாடல் பொண்ணு அப்படின்ட்டு வந்துடுறா. எப்ப பாரு இந்த செக்ரட்டரிய கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தா இல்லையா அந்த கேர்ளுடைய என்ட்ரி. ஆனா அதே டைம்ல டாங்ராக்கும் மகாசமுத்துக்கும் இடையில அந்த ஸ்டேட்டஸ் சம்பந்தமான விஷயங்கள் போகுது. எனக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போகும்போது, எனக்கு நாவலை தாண்டி நிறைய பிசினஸ்லாம் இருக்கு, ஃபேமிலி பிசினஸ் இருக்கு, சோ ஓகேயா அப்படின்ட்டு கையை குலுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் இவன் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட்டை பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இவ வேகமா அந்த மாடல் பொண்ணுக்கு கால் பண்ணிருப்பா. இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சீக்வன்ஸ் ஓடுது. இப்போ பிஎல் ராமான பசங்களுக்கு பசங்கன்னா அப்ப பொண்ணுங்களுக்கு பொண்ணு தானே, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவன் பேரு மகாசமுத்தன் தான் சொல்லிட்டு இருக்கா. ஜாலியா இருக்க போது போல. ஓகே ஓகே, நான் நாளைக்கு வந்து என்னன்னு பேசிக்கிறேன் போது, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, எனக்கான ரெக்கக்னேஷன் போகும். அது மட்டும் இல்லாம இவர் பையனோட சுத்திக்கிட்டு இருப்பாரா அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வரேன், அதுக்கப்புறமா பிரிச்சு மேஞ்சு நம்ம என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பேசிடலான்னு சொல்ல கரெக்டா மாடல் பொண்ணோட என்ட்ரி. அவ வந்த உடனே இன்ட்ரோ வாய்க்கிற. அது மட்டும் இல்லாம மகாசமுத்தி யாருன்னு கேட்க, நான் தான் டாங்ராக் சுகர் டாடியுடைய சுகர் பேபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பிசிக்கலி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, பணம் பே பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளா வச்சிருக்கானாமா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது தப்பான டேர்ம் தான். அது மட்டும் இல்லாம மகாசமுத் சொல்லுவான், நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல, ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் செக்ரட்டரி உன்னை கூட்டு போவான்னு சொல்ல, நான் எதுக்கு இவன் கூட போகணும் பாஸ், நான் உங்களுக்கு செக்ரட்டரியா இல்லை அவனுக்கு செக்ரட்டரியான்லாம் சொல்லிட்டு செக்ரட்டரிக்கு அடுப்பாகிறா. அதுக்கப்புறம் அவளையும் சமாதானப்படுத்திட்டு மகாசமுத் மேலே போகிறான். டாங்ராக் ஏற்கனவே மேலே போய் உட்காந்துருப்பான். இந்த கான்ட்ராக்ட் முழுக்க நான் சைன் பண்ணிட்டேன், இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு டேர்ம் இல்லைன்னு போது பணம் இன்னும் உனக்கு பத்தலையா, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு டாங்ராக் கேட்பான். அதுக்கு மகாசமுத் சொல்லுவான், இங்கே பாரு இதுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்கு, இந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீ லவ் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்க, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதுனோ என்னோட லவ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னோ சொல்லவே இல்லை. அதே மாதிரி என் லவ் வந்து உன்னோட கண்டிஷனை மாற்றக்கூடாதுன்னு எதுவுமே போடலை. ஸோ என் லவ் இதெல்லாமே பண்ண போகுது, கண்டிப்பாக நீ எனக்கு வேணும் அப்படின்னும் போது நமக்கு இடையில ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு டாங்ராக் சொல்கிறான். அதுக்கு மகாசமுத் காதலால் எல்லாத்தையும் மாற்ற முடியுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உன்னால என் காதலை ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இதை நினைச்சு பயங்கரமா டாங்ராக் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அவ்வா நான்சென்ஸ் அப்படின்னு படுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா செக்ரட்டரியையும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாடல் பொண்ணையும் காட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க.
முழுக்க டாங்ராக் மகாசமுத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகட்டும். டாங்ராக்குக்கும் மகாசமுத்துக்கும் இடையில இருக்க இந்த பாண்டிங் எந்த அளவுக்கு போகும்ட்டு இவளுங்க வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மல் சீரிஸோ பிஎல் சீரிஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கதையை மட்டும் உள்வாங்குங்க. இந்த கதாபாத்திரம் இந்த அன்புனால திருத்துறேன், அன்புனால மாத்துறேன்னு திருந்தாத யார்கிட்டயோ பின்னாடி போறது ரொம்ப பெரிய தப்பு. பிளே பாய திருத்துறேன், வெறிநாயை துரத்துறேன், அந்த பொண்ணை மாத்துறேன், இந்த பையனை மாத்துறேன், தேத்துறேன்ட்டுலாம் கிளம்பிடாதீங்க. வேலையை பாருங்க. படிடா பரமா. சரி பாய். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.